ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த சம்பவம் நடந்து சுமார் 60 வருடங்களுக்கு மேலே இருக்கலாம். மகாபெரிவா அப்போ கும்பகோணத்தில் மடத்து தெருவில் உள்ள ஸ்ரீ சங்கர மடத்தில் முகாமிட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் திருவிழா போல ஸ்ரீமடத்தில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. காவிரி ஸ்நானம், காளஹஸ்தீஸ்வரர் தரிசனம், கும்பேஸ்வரர் தரிசனம்னு திரளான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்தும் வந்து கும்பகோணத்தில் குவிந்தார்கள். தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் தினந்தோறும் அதிகாலையில் மகாபெரிவாளின் விஸ்வரூப தரிசனம், அதற்கு பிறகு சந்திரமௌலீஸ்வர பூஜை, தீர்த்த பிரசாதம், பெரியவா நிகழ்த்துகிற உபன்யாசம், ஸ்ரீமடத்தில் நடக்கிற அன்னதானம், இப்படி எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு பரமாச்சாரியாலின் பரிபூர்ண கிருபையை பெற்று சென்றார்கள். அன்னைக்கும் வழக்கம் போல கூட்டம். மகாபெரிவாளுக்கு முன்னாடி குழந்தைகள் தங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து பிரசாதம் பெற்று செல்வது எப்போதும் நடந்து வருகிற வழக்கம். ஜமுனா என்கிற பெண்ணும் வயது 19. அப்போ ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தாள். இவள் வசித்தது காவிரியை ஒட்டிய சோலையப்பன் தெருவில். வீட்டிலேருந்து நடந்தே மடத்துக்கு வந்துள்ளாங்கிறதுனால ஜமுனா மட்டும் தனியாக மகாபெரிவாளை தரிசிக்க வந்திருந்தாள். வீட்டில் இவளது தங்கை கங்காவும் வயசு 2. இவளோட தங்கை கங்காவுக்கு வயசு 2. இவளோட பாட்டி மற்றும் அத்தை எல்லாரும் இருந்தார். ஜமுனாவுக்கும் கங்காவுக்கும் 17 வருஷம் வித்தியாசம். மகாபெரிவாளுக்கு மிகவும் பரிச்சயமான நெருக்கமான ஐயாதுரை ஐயர் என்பவரின் மருமாள் தான் இந்த ஜமுனா. கும்பகோணத்தில் ஐயாதுரை ஐயர் வசிக்கிற தெருவழியே மகாபெரிவா செல்லும் போதெல்லாம் அவரை அழைச்சி பல விஷயங்களையும் பேசுவாராம். ஐயாதுரை ஐயருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருந்தது. ஸ்லோகம் போன்ற பாராயணம் செய்வதென்றால் ஜமுனாவுக்கு அவ்வளவு குஷி. நிறைய கற்றுருந்தார். மகாபெரிவாளை தரிசித்து ஆசீர்வாதம் பெற சென்ற ஜமுனாவுக்கு அங்கே ஒரு ஜாக்பாட் அடித்தது. அதாவது அந்த நடமாடும் தெய்வத்தின் முன் அமர்ந்து ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய பெரும் வாய்ப்பு கிடைத்தது. ஐயாதுரை ஐயரோட மருமான்கிற அறிமுகம் வேறு இவளுக்கு கூடுதல் கௌரவத்தை பெற்று தந்தது. அதனால் மகாபெரிவாளுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு தனியாக லலிதா சஹஸ்ரநாமம், அன்னபூர்ணாஷ்டகம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஜமுனாவை புன்னகையோடு ஆசீர்வதித்தார் மகாபெரிவா. பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்த ஜமுனா, பெரியவா, எனக்கு இந்திராட்சி சிவகவச்சம் பாராயணமாக தெரியும், நான் இங்கே சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். எல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லாமல் சொல்லணும், மந்திரத்தோட உச்சரிப்பு ஸ்பஷ்டமாக வரணும், நீ தான் எல்லாம் நன்னா சொல்கிறியே, சொல்லே அப்படின்னு உத்தரவு கொடுத்தா மகாபெரிவா. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்வதற்கு கஷ்டமான இந்திராட்சி சிவகவச்சத்தை மகாபெரிவாளும் அங்கே இருக்கிற பக்தர்களும் கூடி இருக்கக்கூடிய சபையில் அக்ஷர சுத்தமாக சொல்ல ஆரம்பித்தாள் ஜமுனா. மகாபெரிவா தரிசனத்துக்காக கூடியிருந்த பக்தர்கள் எல்லாரும் ஜமுனா சொல்லக்கூடிய அழகையும் பாங்கையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். எல்லாரும் தாங்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்தபடியே ஜமுனாவை வாழ்த்தினார்கள். இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்தால் நோய் நொடி போன்ற எதுவும் நம்மை அண்டாது. அப்பேற்பட்ட இந்த கவசத்தை ஜமுனா முழுவதையும் சொல்லி கொண்டிருந்த வேளையில் மகாபெரிவா செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்தது ஆனந்தம். எல்லாம் பூர்த்தி ஆயிற்று. மகாபெரிவாளின் ஆசீர்வாதமும் பிரசாதமும் கிடைத்தாயிற்று. மதிய சாப்பாட்டுக்கு ஸ்ரீமடத்தில் இலையும் போடப்பட்டு விட்டது. எனவே ஸ்லோகம் சொல்லி முடித்த கையோடு சாப்பாட்டு கூடத்துக்கு ஓடிவிட்டாள் ஜமுனா. தனியாக தான் மட்டும் வந்திருந்ததால் சீக்கிரம் வீடு திரும்பணுங்கிற எண்ணமும் இவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஸ்ரீமடத்தில் விஸ்தாரமான இடத்தில் இலை போடப்பட்டு பக்தர்கள் எல்லாரும் சாப்பிட தயாராக அமர்ந்திருந்தார்கள். பாயசம் துவங்கி அனைத்து பதார்த்தங்களும் ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டு கொண்டிருந்தன. எல்லா ஐட்டங்களும் பரிமாறிய பின் வேத அந்தணர்கள் மந்திரம் சொல்லி வணங்கியதும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். அந்த இலையில விழுகின்ற உணவு ஐட்டங்களின் மீது பார்வை போவதும் அதன் பின் அடுத்து வரும் ஐட்டம் என்னவாக இருக்கும் என்று தொலைவில் வருபவர் மீது பார்வை செல்வதும்
பசியுடன் இருப்பவர்களுக்கு இயல்பாக இருந்தது. இதே வேளையில் மகாபெரிவா தன் பக்கத்தில் இருந்த ஒரு சிப்பந்தியை சொடக்கு போட்டு அழைச்சார். பெரியவான்னு நமஸ்காரம் பண்ணிட்டு நிமிர்ந்தார் அந்த சிப்பந்தி. அவரை பார்த்த பெரியவா, இப்போ இந்திராட்சி கவசம் சொல்லிட்டு போனாலே ஒரு குழந்தை, ஐயாதுரை ஐயரோட மருமாள், அவள் அங்கே சாப்பிட உட்காந்துட்டுருப்பா, ரொம்ப அவசரம்னு சொல்லி அவளை சீக்கிரமாக ஆற்றுக்கு கிளம்ப சொல்லு அப்படிங்கிறா பெரியவா அந்த சிப்பந்தி கிட்ட. அவ்வளவுதான். இதை கேட்ட அந்த சிப்பந்தி தன் நடையை துரிதப்படுத்தி சாப்பாடு நடைபெறும் இடத்துக்குள்ள புகுந்தார். இந்திராட்சி சிவகவச்சத்தை ஜமுனா சொல்லி கொண்டிருந்த வேளையில் மகாபெரிவாளுக்கு பக்கத்தில் இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் இந்த சிப்பந்தி என்பதால் அவருக்கு ஜமுனாவை அடையாளம் தெரியும். சாப்பாட்டுக்கு உட்கார்ந்திருந்த அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் இருந்த ஜமுனாவை கண்டுபிடிச்சிட்டார். அவளை நோக்கி வேகமாக போய் மகாபெரிவா சொன்ன விவரத்தை அப்படியே சொன்னார். அதிர்ந்து போனாள் ஜமுனா. நல்ல வேளையாக இன்னமும் சாப்பாட்டில் கை வைக்கலை. சத்திய சொரூபமான மகாபெரிவா சொன்னால் அது வேத வாக்கு. அதனால யாரிடமும் சொல்லிக்காமல் கொள்ளாமல் எழுந்தாள். மகாபெரிவா இருக்கக்கூடிய திருச்சந்நிதியை பார்த்து மானசீகமாக ஒரு நமஸ்காரம் தெரிவித்து ஸ்ரீமடத்தை விட்டு வெளியே வந்தாள். விறுவிறுன்னு சாலையில் இறங்கினாள். சோலையப்பன் தெருவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, யாருக்காவது ஏதாவது ஆபத்தா, பாட்டியை தனியாக விட்டுட்டு வந்தோமே, இப்படி இன்னதுன்னு தெரியாமல் பல குழப்பங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சாலையில் ஓட்டமும் நடையுமா போயின்னு இருந்தபோது ஜமுனாவின் அத்தை அதே ஓட்டமும் நடையுமா எதிர் திசையில் வந்துட்டு இருந்தார். பரபரப்போடு வந்துட்டு இருக்கோம் அத்தையை பார்த்த உடனே மகாபெரிவா உடனே தன்னை அனுப்பியதின் காரணத்தை ஓரளவு யூகிக்க முடிந்தது ஜமுனாவுக்கு. ஜமுனாவை நெருங்கியதும் அத்தையின் முகத்தில் கொஞ்சம் நிம்மதி. என்னத்த இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்க, என்ன தேடியா? ஆமாண்டி, உன்னை தேடித்தான் வந்துட்டு இருக்கேன். உன் தங்க இருக்காளே கங்கா, அவள் அரப்பு பொடியை அள்ளி எடுத்து முழுங்கிட்டாடி அப்படின்னு சொல்லி ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டா அத்தை. ஜமுனாவின் தங்கை கங்கா வீட்டில் யாரும் இல்லாத இடத்துல விளையாடிட்டு இருந்தவள் குளியலின் போது தலைக்கு தேய்த்து கொள்ளும் அரப்புத்தூள் டப்பாவை எடுத்து நாட்டு சர்க்கரையாக்கும்னு நினச்சி அள்ளி வாயில் போட்டுட்டாளாம். பிடி அரப்புத்தூளை அள்ளி வாயில் போட்டுட்டதால் குழந்தையால் மூச்சு விட முடியாமல் தவிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் இருந்த அத்தை அப்போ தான் கங்காவை கவனிச்சிருக்கா. என்ன செய்யறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜமுனாவை தேடி ஓடி வந்திருக்கா. இதை கேட்டதும் ஜமுனாவின் வேகம் இன்னும் அதிகமானது. வீட்டில் தவித்து கொண்டிருந்த கங்காவை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டரிடம் ஓடினாள். நல்ல வேளை, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா குழந்தைக்கு மூச்சு திணறல் மேலும் அதிகமாகி ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்ன டாக்டர் கங்காவை காப்பாற்றி விட்டார். அதுக்கப்புறம்தான் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம்! தன்னை நம்பிய ஒரு பக்தையின் குடும்பத்தில் ஒரு ஜீவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதேன்னு இந்த மகானுக்கு எப்படி தெரியும்? இருந்த இடத்திலிருந்தே அந்த கருணா சமுத்திரத்தை வணங்கினாள் ஜமுனா. எப்பேற்பட்ட ஒரு ஞான திருஷ்டி! ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.